ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு 4 பல்லு பூண்டு இது மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் கேரட் இது மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த சாப்பரோட ரிவ்யூ போட்டிருக்கேன். இதிலேயே வந்து நம்ம வந்து இந்த ஃபைனாக மின்ஸ்டாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து சாப்பரில் போட்டு கூட ஃபுட் ப்ராசரில் போட்டு கூட நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பொடிசாக வெட்ட முடியும்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட பண்ணலாம். எனக்கு டைம் கம்மியாக இருந்ததுனால நான் இதிலே எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டேன். ஸோ கேரட் ஃபைனாக சாப் பண்ண பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து இதிலே சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். அண்டு தக்காளி வேணான்னு நினச்சிங்கன்னா தக்காளிக்கு பதிலாக புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் தாங்க. இது கூடயே சேர்த்து நீங்கள் புளியும் சேர்க்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளியோட புளிப்பு எனக்கு போதும்னு தோணுச்சு, அதனால் நான் புளி சேர்க்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உடச்ச உளுந்தம்பருப்பு, அரை கைப்பிடி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு ஒரு 6 சிகப்பு மிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக தாங்க செய்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு சின்னதாக வெட்டி வச்சுருந்தது அதையும் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வந்து வதக்கி விட்ட பிறகு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதாவது மின்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். மின்ஸ் பண்ணணுன்னு தான் அவசியம் இல்லை, மின்ஸ் பண்ணி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பொடிசாக வெட்டி கூட இதில் வந்து இந்த சட்னி வந்து ரெடி பண்ணலாம். நான் வந்து அவசரத்துக்கு அதில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் மின்ஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வந்த பிறகு நம்ம துருவி வச்சுருந்த அதை மின்ஸ் பண்ணி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் கேரட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்ட பிறகு நான் வந்து தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன். நான் ஓப்பன் குக்கிங்லேயே செஞ்சு எடுத்துட்டேங்க. நீங்கள் வேணால் மூடி போட்டு மூடி அது மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியான எம்மியான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட வந்து ஹோட்டல் தோசை வீட்லேயே செஞ்சுருந்தேங்க. அது கூட தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.